ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனீஸ் டூர்ஸ் அண்ட் ஆக்டிங் டிரைவர் சர்வீஸ் இக்பால் பேசுகிறேன். போன தடவை நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஓவர் ஸ்பீடு. நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு கரெக்டான பதில் சொல்கிறேன். டிரைவரோட கண்ட்ரோலில் மீற ஸ்பீடு தான் ஓவர் ஸ்பீடு. இப்போ வண்டி வந்து 120 போகுது, 140 போகுது, 160 போகுது அப்படின்னா அது ஓவர் ஸ்பீடு கிடையாது. 160 வண்டி போயிட்டு 140 வண்டி போயிட்டுருக்குது. 160 போகும்போது டிரைவருக்குள்ள ஒரு பயம், ஒரு நடுக்கம் வருது அப்படின்னா டிரைவரோட கண்ட்ரோலை மீற ஸ்பீடு தான் ஓவர் ஸ்பீடு. ஓகே, மற்றபடி 180 போனாலும் 200 போனாலும் வண்டி டிரைவரோட கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அது ஓவர் ஸ்பீடு கிடையாது. நம்ம நிறையா நியூஸில் கேட்டிருப்போம், ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது அப்படின்னு. அதுதான் ஓவர் ஸ்பீடு. உதாரணத்துக்கு போன வாரம் நம்ம ஹைதராபாத் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று, பாலத்துலேருந்து கார் விழுந்ததை பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 கார் பாஸ் ஆச்சு. ஒரு ஒயிட் கலர் கார் அதே ஸ்பீடில் தான் போய் திருப்பினா, அது வண்டி டிரைவரோட கண்ட்ரோலில் இருந்திருக்கு. இதே சகப்பு கார் அதே ஸ்பீடில் தான் போய் திருப்பினா வண்டி அப்செட் ஆகி கீழே விழுந்துருச்சு. ஏன்னா அந்த டிரைவருக்கு அந்த கண்ட்ரோல் இல்லை. 2 வண்டி ஒரே ஸ்பீடில் தான் போச்சு. ஸோ அந்த டிரைவரோட கண்ட்ரோலை மீறுற ஸ்பீடு அது ஓவர் ஸ்பீடு. இதுதான் ஓவர் ஸ்பீடு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹைவேல எப்படி ஓவர்டேக் எடுக்கிறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். முதல்ல 4 ட்ராக் 6 ட்ராக் பற்றி சொல்கிறேன். இந்த ஹைவே ட்ராக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்டு ரைட்டு எந்த பக்கம் வேணாலும் ஓவர்டேக் பண்ணலாம். ஒரு லாரி போயிட்டுருக்கு, சைடில் ஓவர்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம், முன்னாடி போகிற டிரைவருக்கு தெரியாமல் நீங்கள் ஓவர்டேக் எடுக்கவே கூடாது. இதுதான் ரூல்ஸ் நம்பர் 1. முன்னாடி போகிற டிரைவருக்கு நீங்கள் ஓவர்டேக் அந்த வண்டியை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த டிரைவருக்கு கண்டிப்பாக தெரியணும். தெரியாமல் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. உதாரணத்துக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா பாதி பாடிக்கு போயிட்டீங்க, டிரைவருக்கு தெரியாது நீங்கள் வர்றது. அவனுக்கு லெஃப்ட்டில் ஏதாவது ஒரு வண்டி 2 வீலரோ இல்லை ஒரு ஆடோ குறுக்க வருதுன்னா டக்குன்னு வண்டி ரைட் எடுத்துருவான். நீங்கள் வர்றது அவனுக்கு தெரியாது, இப்படி மோதிடும். அதனால் நீங்கள் வர்றது தெரிஞ்சால் தான் வண்டி ஸ்லோ பண்ணி உங்களுக்கு இடம் கொடுப்பான். முன்னாடி போகிற டிரைவர் விட்டு கொடுக்காம நீங்கள் அவனை ஓவர்டேக் பண்ணவே முடியாது. தெரியாமல் இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு எந்த பக்கம் வேணாலும், ஆனால் டிரைவருக்கு தெரியாமல் போகக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ஹார்னாவது அடிச்சுட்டு போகணும். வண்டி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாரியும் சரி பஸ்ஸும் சரி லைனை விட்டு வெளியே வரவே வராது. கரெக்டாக அந்த லைன்லேயே தான் போயிட்டுருக்கும், லெஃப்ட் லைனில் தான் போகும். முக்கால்வாசி பெரிய பெரிய லாரி கண்டெய்னர் எல்லாமே லெஃப்ட் லைனில் போய் தான் போயிட்டுருக்கும். எப்போ லைனை விட்டு அந்த வண்டி வெளியில் வரும்னா ஏதாவது வண்டி ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும்தான் வெளியில் வரும். மற்றபடி லாரி பஸ்ஸெல்லாம் ஹைவேல கரெக்டாக போயிட்டுருப்பாங்க. மோஸ்ட்டாக அந்த மாதிரி லைன் மாறி மாறி ஓட்டுறது கார் மட்டும்தான். அப்புறம் அதே மாதிரி ஹை ஸ்பீடு போகிற எல்லா வண்டியுமே ரைட் சைடு ட்ராக்கில் தான் போகணும். 80க்கு மேலே போகிற வண்டி எல்லாமே ரைட் சைடு ஃபஸ்ட்டு ட்ராக்கில் தான் போகணும். சென்ட்ரு லெஃப்ட்டு லாரி பஸ்ஸு தான் போகும். ஸ்லோவாக போகிற வண்டி 80க்கு கீழே போகிற வண்டி தான் அதில் போயிட்டுருக்கும். ஆனால் இங்கே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் லாரி பஸ்ஸு கூட ரைட் சைடு ட்ராக்கில் போயிட்டுருப்பாங்க. அப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது லெஃப்ட்டில் ட்ராக்குக்கு வந்து தான் போகணும். அப்போ நீங்கள் லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாரன் கொடுத்துட்டு போய்க்கலாம். இது வந்து 4 லேன் சிங்கிள் ரோடு அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஆப்போசிட்டில் வண்டி வர்ற ரோடு தான் சிங்கிள் ரோடு. அந்த சிங்கிள் ரோட்டில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து வண்டி ஓவர்டேக் எடுக்கும்போது நீங்கள் ஒரு ஹாரன் கொடுத்தீங்கன்னாலோ இல்லை அவன் வந்து நீங்கள் ஹாரன் அடிச்சிங்கனாலே டிரைவர் வந்து, ஏன்னா பெண்டு ஜாஸ்தி வரும்போது நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது அந்த ஆப்போசிட்டில் வண்டி வருதா இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. அவன் மேலே உட்காந்துட்டு இருப்பான், அவனுக்கு தான் தெரியும் வண்டி எங்கே வந்துட்டு இருக்குது ஆப்போசிட்டில் அப்படிங்கிறது, உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் ஹாரன் அடிச்சிங்கன்னா அவன் டிரைவர் வெளியில், லாரி டிரைவரோ பஸ் டிரைவர் வெளியே கை விட்டு உங்களை போக சொல்லுவார். அவர் போக சொல்லும்போது நீங்கள் போய்க்கலாம், தைரியமாக போய்க்கலாம். வண்டி ஆப்போசிட்டில் வர்றதை பற்றி நீங்கள் கவலையே விட வேண்டாம். அவன் போக சொல்லிவிட்டு நீங்கள் போயிடலாம், ஏன்னா வண்டி வரலன்னு அர்த்தம். நீங்கள் ஹாரன் கொடுத்து சிக்னல் கேட்கணும், அதுதான் டிரைவர் டு டிரைவர் சிக்னல் அது. அதே மாதிரி நைட் டைமில் நீங்கள் லைட்டிங்க டிம் ரைட் அடிச்சு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி டிரைவர் வந்து சிக்னல் கொடுப்பாரு முன்னாடி போக சொல்லி. முக்கால்வாசி நைட்டு வந்து ஹெட்லைட் வந்து எல்லாருமே ஹை பீம் போட்டு ஓட்டுறாங்க. ஆனால் அப்படி போட்டு ஓட்டக்கூடாது, லோ பீம் தான் ஓட்டணும். டிப் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டில் வர்ற வண்டிக்கு டிரைவருக்கு வந்து கண்ணில் மூஞ்சில் கூசும், ரோடு தெரியாது. நீங்கள் கேட்கலாம், ஆப்போசிட்டில் வர்றவன் பூரா ஹை பீமில் தான் வர்றான்னு. நீங்கள் இப்படி டிப் பண்ணினீங்க, இப்படி லைட்டு டிப் பண்ணினீங்கன்னா அவன் புரிஞ்சுக்குவான், டிம் பண்ணிடுவான் அவனும். அப்படி அவன் மீறி அவன் டிம் பண்ணல அப்படின்னா நீங்களும் பிரைட் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் பிரைட் போட்டால் தான் உங்களுக்கு போகிற லைன் வந்து உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி உங்களுக்கு ரோடு தெரியாது. இதுதான்
ஓவர்டேக் ஹில்ஸில் ஓவர்டேக் பண்ணும்போது அதே மாதிரி தான். முன்னாடி வண்டியில் லாரி டிரைவர் வந்து உங்களுக்கு லாரியோ பஸ்ஸோ டிரைவர் உங்களுக்கு கை காமிக்காமல் நீங்கள் போகக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் நைட் டைம் வந்து டிம் பண்ணினீங்கன்னா அவங்களே நீங்கள் ஹில்ஸில் வந்து உங்களுக்கு அவன் என்னடா வழி விடாமல் போயிட்டுருக்கிறான்னு நீங்கள் டென்ஷன் ஆவீங்க. அப்படி கிடையாது. அவனுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் அவன் சைடில் வண்டியை ஒதுக்கி கொடுத்துட்டு உங்கள் எல்லா வண்டியுமே பாஸ் பண்ணி விடுவான். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அவன் பின்னாடி போய் தான் ஆகணும். ஓவர்டேக்கை பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னங்கிறத மறுபடியும் சொல்கிறேன். தேங்க்யூ.